ஆளுங்கட்சியாக திமுக வந்து 21 கட்சிகள் வச்சுக்கிட்டு இப்ப வந்து தேர்தல் சந்திக்குது. இந்த ஆளுங்கட்சியா இருந்தவங்க இல்ல எப்பவுமே நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம்னா இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த ஆட்சியை பற்றி நீங்க எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. நான் உங்க கனவு என்னன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதான் இந்த கனவு என்னன்னா நான் சொல்றேன். எங்க கனவு பகுதி நேர ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கில் வீதியில் நின்று எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்கங்கிறான். நாங்கள் சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. செவிலியர் நிற்கிறாங்க, மருத்துவர் நிற்கிறாங்க, வேளாண்குடி மக்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வீதியில் நின்று போராடும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கனவை தான் சொல்றாங்க. அப்ப அதை விட என்ன கனவு, தனியா ஒரு கனவு இருக்கா? அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? நல்ல ஆட்சி கொடுத்துட்டா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வாக்குக்கு காசு கொடுக்கும் போது ஒரு வேட்பாளர் அங்க ஒரு 15 கோடியை முதலீடு செய்யறாருன்னா அது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அப்ப முதலீடு செய்யும் போது அவர் முதலாளி ஆயிடுறார். அந்த இடத்துல மக்கள் சேவைங்கிறது செத்து போகுது. அப்ப இது மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கொடிய கேடுகட்ட பணநாயகம் அங்கே தொடங்கப்பட்டது. அங்க வந்து வலுவா வேறு ஒன்றிடுது. அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிருது. அப்ப பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான 80-90 விழுக்காடு மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ இந்த நிலத்தில் இருக்காது. அப்ப இவங்க வெறும் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கும், மக்கள் அரசியல்ங்கிறது கிடையாது. இப்ப அந்த இடத்துல அதுதான் அந்த ஆபத்தா இருக்கு. நல்ல ஆட்சினா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க பெரும் தாத்தா காமராஜர்கிட்ட போயிட்ட சுந்தரம்ங்கிற இயக்குனர் ஐயா நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒரு விளம்பர படமா எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு அப்படின்னு. அப்படியா என்ன செஞ்சிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். அதுல பிள்ளைகள்லாம் படிக்குதுல, படிக்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? சாலை போட்டிருக்கோம். அதுல சனமெல்லாம் நடக்குதுல, ஆமா நடக்குது. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? அணை கட்டியிருக்கோம். அணையை பயன்படுத்தி விவசாயம் எல்லாம் வேளாண்மை செய்யறாங்க. இதுக்கு என்ன தனியா விளம்பரம்? உங்களுக்கு புரியுதுங்க? அதான் தெரியுதே. இப்ப நீங்க ஒரு திட்டத்தை செஞ்சிட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் பயனை நான் அனுபவிச்சுட்டேன்னா அப்ப அந்த ஆட்சியை நானே போற்றுவேன்ல. அப்ப நீ எதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு நீ எதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு? புரியுதா? அப்ப நல்ல ஆட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கு, சொல்லுல தான் இருக்கு, செயல்ல இல்ல.